ஒரு படத்துல ஒரு ஆக்டர் கமிட் ஆயிட்டாங்கன்னு வெளில எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் போய் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஆக்டரே காணாம போயிருந்தா 3 பிரபலங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இதுல யாருன்னா வாரிஸ் படத்துல குஷ்பு. ஸோ வாரிஸ் படத்துல குஷ்பு நடிக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக படம் பார்த்தா குஷ்புவே காணாமன்னு பார்த்தா அந்த ரோலை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. காரணம் வந்து படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கு. அதுவும் போக அந்த குஷ்பு நடிச்ச சீன்ஸ் எல்லாம் பார்த்தா அது கொஞ்சம் பில்லர் மாதிரி கொஞ்சம் தனியா போயிட்டு இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் கட் பண்ணிட்டா படம் கொஞ்சம் கிறிஸ்பா இருக்கும்னு சொல்லி டைரக்டர் வம்சி போய் குஷ்பு மேம்கிட்ட, மேம் சாரி மேம் படம் கொஞ்சம் லென்த்தா இருக்கணும். குஷ்பு மேம் சொன்ன ஒரே விஷயம், என் சீன் ஒரு சீனோட இருக்கக்கூடாது, மொத்தமா கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவதா யாருன்னா மகான் படத்துல வாணி போஜன். ஸோ மகான் படம் கொஞ்சம் லென்த் தான். அதுல வந்து விக்ரம் சார் ரெண்டாவதா வாணி போஜனோட ஒரு பேரா நடிச்சிருந்தாங்க. படம் லென்த்தா இருக்கனால அவங்க கேரக்டரையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. மூணாவதா குசேலன் படத்துல வந்து மம்தா மோகன்தாஸ் நடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு சீன்ல மட்டும் தான் வருவாங்க. அவங்க கேரக்டர் பெருசா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்களா. அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து ஒரு காசப்பா இன்னைக்கு வரையும் ஓடிட்டு இருக்குது, நயன்தாரா அவங்க சொல்லி தான் தூக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு காசப் நியூஸா போதானே. அதுக்கு கிளாரிட்டியா எந்த நியூஸுமே கிடைக்கல.